السلام عليكم ورحمة الله وبركاته. லஜ்னத்துல் அன்பாவுல் பயான் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் மன்ற நிறைவு விழாவை அருள்மறையாம் திருமறையின் திருவசனங்களை ஓதி துவக்கி வைப்பதற்காக இரண்டாம் படிவத்தை சார்ந்த முகமது யூனுஸ் அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக கீதம் இசைப்பதற்காக மூன்றாம் படிவத்தை சார்ந்த முகமது இர்ஃபானுல்லா அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. يا نبي يا نبي يا نبي يا نبي உங்களை போல் யாரும் பிறந்ததில்லை யா நபி, உங்களை போல் பிறக்க போவதில்லை யா நபி. உங்கள் மதி முகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார். யா நபி யா நபி யா நபி யா நபி, நீங்கள் பிறந்த அன்று பல அதிசயங்கள் தலையில் மண்ணை போட்டான். கெட்டோனே அழுதோனே கதறி அழுதான் செய்தான். கெட்டு திசையும் கேட்படி சடுத்தான். யா நபி யா நபி யா நபி யா நபி, ஒத்து வாழ்ந்திருந்த ஆறு குலங்களெல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வழிந்ததே. பத்தி மறந்திருந்த ஆறு குலங்களெல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வழிந்ததே. பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாகின மயிதூ
வண்ணபுராயினமும் தூவி மகிழ்ந்து நீங்கள் பிறந்த அன்று யா நபி யா நபி யா நபி யா நபி அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்லாஹ் எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் அல்லாஹ் அலங்கரித்தான் கொண்டான் தன்னை தானே அல்லாஹ் எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் அல்லாஹ் மூடினான் நரகத்தை மூடினான் நரகத்தை மூடினான் யா நபி 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 யா நபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த மன்ற நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் எங்களின் சார்பாகவும் எங்களின் மன்றத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக மாணவர்களுக்குண்டான கருத்தரங்கத்தில் முதலாவதாக 3ஆம் படிவத்தை சார்ந்த அப்துல் கரீம் அவர்கள் குர்ஆன் கூறும் சுபச்சோபனமும் எச்சரிக்கையும் என்ற தலைப்பில் பேச வருகிறார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहु नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्न हादल क़ुरआन यहदी लिल्लती हियल अक़वम क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम खैरुकुम मिन तअल्लुमिल क़ुरआन ஸதக்கல்லாஹுல் அலியுல் அலீம். இம்மன்றத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் குர்ஆன் கூறும் சுபச்சோதனம். முதலில் குர்ஆன்னா என்ன நமக்கு தெரியும். முதல்ல இங்கே கவனிங்க தயவு செஞ்சுங்க. குர்ஆன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். குர்ஆனுங்கிறது ஒரு 30 ஜுஸ் கொண்டது. இது அல்லாஹ் தந்தது அப்படிங்கிறது தெரியும். இந்த குர்ஆன் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் முதல்ல குர்ஆனே இல்லை. முதல்ல குர்ஆன் எழுத்து வடிவத்தில் இல்லை, அது வஹியாக இருந்துச்சு. வஹியாகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? இது வானத்தில் இருந்துச்சு. அதாவது லஹ்முல் மஹ்ஃபூல் அப்படின்னு சொல்லக்கூடிய லௌஹில் மஹ்ஃபூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அங்கேருந்து அல்லாஹ் இதை என்ன செஞ்சான், சமாவு துன்யான்னு சொல்லக்கூடிய 7 வானம் அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்று. அந்த முதல் வானத்தில் கொண்டு வச்சான். அதுக்கப்புறம் அந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹியாக மாற்றி 23 வருஷமாக அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆயத்தாக இறக்கணும். அதுக்கப்புறம் தான் குர்ஆனே வந்துச்சு. அதுவும் யமாமான்னு ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் தான் 70 ஹாஃபில்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போந்தான் இந்த குர்ஆன் வெறும் மனநமாக இருந்தால் அழிஞ்சு போக நிறையா வாய்ப்புகள் இருக்குது, இதை எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வரணும், இதை எழுத்து வடிவத்தில் மாற்றணும் அப்படிங்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்க. அதனால் அப்போ இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த குர்ஆனை எப்படியாச்சும் எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை அவங்க வஹியாவே மனசுக்குள்ளே மனனமாக செஞ்சதை நம்ம எப்படி எழுத்து வடிவமாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நபி செய்யாத ஒன்றை நம்ம செஞ்சிருவோமோ அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த உம்மத்துக்கிட்ட குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கணும்னா முதல்ல அது எழுத்து வடிவத்துக்கு வந்தால் மட்டும்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு வேதத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு உறுதியாக அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு தான் கொடுத்தான்.
என்ன அப்படி ஒரு உறுதினா, கியாமத்து நாள் வரைக்கும் குரான் அழியாது. இது அல்லாஹ் எந்த வேதத்துக்குமே கொடுக்கல, குரானுக்கு மட்டும்தான் கொடுத்தான். நமக்கு தெரிஞ்ச சபூர், இஞ்சில், தௌராத் இது எல்லாமே அந்தந்த நபிகளால் முழுவதுமாக புரிந்து கொள்ளதுக்கு முன்னக்கூட்டியே அந்த நபியும் இறந்துட்டாங்க, அந்த வேதமும் அழிஞ்சு போச்சு. அந்த உம்மத்துகளுக்கும் அந்த வேதம் முழுசாக போய் சேரலை. அப்படி போய் சேர்ந்துருந்தாலும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாற்றப்பட்டுருச்சு. குரான் மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு புள்ளி கூட மாறாமல் அந்த வேதத்தில் இல்லை. இப்போ அது அப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா சட்டத்தையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வளைச்சிக்கிட்டாங்க. ஆனால் குரான் இப்போ அப்படி இல்லை. யாருடைய விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் குரானில் உள்ள ஒரு எழுத்து கூட நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைக்க முடியாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது அப்படி தான் இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். இதுதான் இப்னு அப்பாஸ் இந்த குரானை எப்படி இந்த உலகுக்கு வந்ததுங்கிறத இது மூலமாக தான், இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. முதல்ல வஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சுன்னு சொன்னால் பல வகையாக வரும். அதாவது வஹி வர்றதுக்கு முன்னக்கூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு மணியோசை போட்டு காதில் ஒலிக்க தோன்றிடும். அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வஹி வரப்போகுது அப்படின்னு. இந்த வஹியுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னால், குளிர்காலத்தில் கூட இந்த வஹி இறங்கிருச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு ஃபுல்லாக வியர்வை வெளிவர ஆரம்பிச்சிடும். அந்த வஹி அதோடைய குரான் ஆயத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதோட வெயிட்டு அவ்வளோ அர்த்தமிக்கதாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை அது கொஞ்சம் பாதிக்கும், அந்த அளவுக்கே சொல்லலாம். அப்படி தான் வஹி வந்துச்சு. ஒரு முறை ஆயிஷா நாயகி அவங்களுடைய மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்துக்கிட்டு இருக்கும் போது வஹி வந்துச்சு. வஹி வந்த உடனே அதோட வெயிட்டு ஆயிஷா அம்மாவால் தாங்க முடியலை. அவங்களோட உடல் எடையே 2 மடங்கு 3 மடங்கு ஆன மாதிரி அவங்க மடியே வலிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு வஹியுடைய தாக்கம். அதே மாதிரி ஒட்டகத்து மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருக்கும் போது இந்த வஹி இறங்கினப்போ ஒட்டகமே வெயிட்டு தாங்காமல் உட்கார்ந்துருச்சு. ஏன்னா அந்தந்த வஹியுடைய அளவுங்கிறது அப்படி இருந்துச்சு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வஹி ஒவ்வொரு ஆயத்துடைய வழியையும் அவங்க சகிச்சுக்கிட்டு தான் அந்த உம்மத்துக்கு கொண்டு சேர்த்தாங்க. நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு குரான் தான். இப்படிப்பட்ட ஒரு வேதம் வேறு எந்த நபிமார்களும் கொடுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் அந்த குரானை மன்னன் செஞ்ச ஹாஃபில்கள் அவங்களால நாளைக்கு நரகத்தில் இருந்து நிறைய பேரை வெளியே கொண்டு வர முடியும், சொர்க்கத்துக்கு அழைக்க அவங்களால முடியும், சிபாரிசு செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் குரானுக்கு மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து தான், அதாவது சொர்க்கத்தில் கூட சஃபு தான். தொழுகையில் எப்படி நம்ம சஃபாக நிற்கிறோமோ அதே மாதிரி சொர்க்கத்தில் கூட 120 சஃபு இருக்குது. அந்த 120 சஃபில் 80 சஃபு கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மிச்சம் 40 சஃபும் 1,40,24,000 நபிகளுடைய அவங்களோட உம்மத்து தான் இருக்கும். வெறும் 40 சஃபு தான். ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து தான் 80 சஃபு அதில் நிறைஞ்சிருக்கும் சொர்க்கத்தில் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். வேறு எந்த நபிக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக இருந்துச்சு இந்த குரான். அதோட இந்த குரான் இந்த குரானில் இல்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற மாற்று மதத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் கூட குரானை தமிழாவோ உருதாவோ இப்படி ஒரு ஆங்கிலமாவோ ஹிந்தியாவோ மாற்றி படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கூட இது தமிழில் மாற்றி படிக்கிறாங்க. எதனால்? அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில வாக்கியத்தை கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கடலோட தண்ணியை கூட மையாக்கி எழுதுனா அப்போ கூட அல்லாஹ்வோட ஒட்டுமொத்த சிஃபத்தையும் அந்த கடல் தண்ணியை மையாக்கி எழுதினாலுமே பத்தாது. அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த குரான் உள்ளே வச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க அந்த தமிழ் குரானை வாசி என்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய ஆசிரியர். அப்படிப்பட்ட இந்த குரான் ஆனால் நம்ம கையில் இப்போ சாதாரணமாக வந்துருச்சு. குரானுக்குன்னு உண்டான மரியாதையும் நம்ம யாருமே அவ்வளோ சரியாக கொடுக்கறதில்ல. ஒழுவு இல்லாமல் அதை தொடுறது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வகையான விஷயங்களால் நம்ம அதை தீண்டிடுறோம். நம்ம அந்த வகையான விஷயங்களை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அஹ்லுல் குரான் அஹ்லுல்லா, அதாவது குரானுடையவர்கள் அல்லாஹுடையவர்கள், ஹாசத்துகுன்னு சொல்கிறான் அல்லாஹ். அதாவது இந்த குரானை வச்சிருக்கவங்க என்னுடைய பிரியமானவர்கள், என்னுடைய அன்பிற்குரியவர்கள், அவர்கள் தான் ஹாஃபில்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த இஹ்யாவுல் உலூம் கஸாலி இமாம் இந்த செய்தியை பதிவிடுறாங்க. அதுவும் இந்த குரானானது கியாமத்து நாள் வரையில் உண்டான எல்லா அடையாளத்திலையுமே உள்ளே வச்சிருக்கு. நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம். தஜ்ஜாலோ யாஜூஜ் மாஜூஜோ, இந்த யாஜூஜ் மாஜூஜை பைபிளில் கூட இருக்குது. ஏன்னா அது நம்ம முன்னாடி உள்ள நபியோடைய தானே, அதனால் அதில் காகன் மேகாகன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க.
தஜ்ஜாலை தாஜுன்னு சொல்லி வித்தியாசமாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாம் ஒன்று தான். தஜ்ஜாலுடைய வருகை குரானில் இருக்க மாதிரி தான் பைபிள்லையும் இருக்குது. காக் மேகாக்னு சொல்லப்படுற யாஜூஜ் மஜூஜ் கூட்டத்தோட வருகையை பற்றி அதில் இருக்குது. என்ன கிறிஸ்டின் அவங்களுக்கும் தெரியும், ஆனால் அவங்க இஸ்லாத்தை ஏற்க மறுப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய வேதத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க திருப்பிக்கிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம அந்த குரானில் எந்த வகையான மாற்றத்தையும் நம்ம உண்டாக்கலை. இதுதான் நமக்கு அவங்களுக்கும் வித்தியாசம். இப்படிப்பட்ட குரானை, இந்த குரான் அல்லாஹ் சொல்கிறான்ல, இந்த குரானை ஓதுனவங்க சொர்க்கத்துக்கு சிபாரிசு செய்யக்கூடியவங்களாம் ஆவாங்க. அப்படிப்பட்ட சோமனத்தை தரக்கூடியதான் இந்த குரான். இப்படிப்பட்ட இந்த குரானை நாம் ஓதி மனனம் செய்து மேலும் நரகவாசிகளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் கிருபை செய்வானாக என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக பட்டவகுப்பு மாணவர் மிஸ்பாஹுத்தீன் அவர்கள் குர்ஆன் கூறும் இறைநேசர்கள் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال نبينا صلى الله عليه وسلم: الذين إذا رؤوا ذكر الله. ஆதியின் ஜோதியாய் ஆத்மீகத்தின் ஞானியாய் இவ்வுலகத்திற்கு முத்துச்சுடராய் வந்துதித்த கண்மணி ஹாத்தமன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே சற்றும் பிறழாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்குத்தாபுகள், அவுலியாக்கள், உலகத்திலே உண்டான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் மகுஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருளை பெற்றவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவர்களை பரிபக்குவப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தவாறு நபிமார்களையும் அனுப்பி கொண்டே இருந்தான். நபிமார்களுடைய அந்த வரிசை கண்மணி ஹாத்தமுல் அம்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடிவுற்ற பின் இங்கே இந்த மனித சமுதாயம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிற பொழுதுதான் அவுலியாக்கள் இங்கே உருவாகிறார்கள். இந்த அவுலியாக்கள் என்று சொன்னாலே இங்கே பல பேர்களுடைய உள்ளங்களிலே சில தூக்கலான விஷயமும் சில குறை கூறுகிற விஷயமும் உண்டாகி கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்திலே உச்சத்திலே வைத்திருப்பார்கள் அவுலியாக்களை, ஒரு கட்டத்திலே மிகவும் தாழ்ந்த நிலையிலே கொண்டு சென்று வருவார்கள் அவுலியாக்களை. கண்ணியமானவர்களே, அவுலியாக்கள் என்றால் யார்? அவுலியாக்களை பற்றி கிதாபுகளிலே என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தோமேயானால், அவுலியா என்று சொன்னால் அரபியிலே 3 அர்த்தங்களை அது கொடுக்கிறது. முதலாவது அர்த்தம் அல் அவுலியாஓ அல் விலாயத்தோ
பிமஅனல் அக்ரபீன், அல்லாஹுவால் ஈர்க்கப்படுகிற, அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தன்மைதான் விலாயத் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக அல் விலாயத்து பிமஅனல் முஹப்பா, அல்லாஹுடைய இறை நேசத்தை அது கொடுக்கிறது. மூன்றாவதாக அல் விலாயத்து பிமஅனல் வக்காலத்தி, இது அல்லாஹுடைய பொறுப்பை நமக்கு கொடுக்கிறது என்று சொல்வான். அதாவது அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான விஷயத்திற்கும் பொறுப்பாகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த மூன்று விஷயத்தையும் உள்ளடக்கியது அவுலியா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அலா நீங்கள் அறியவில்லையா, அல்லாஹ்வுடைய இறை நேசர், அல்லாஹ்வுடைய பிரியர், அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கும் பாசத்துக்கும் உண்டான மனிதர் யார் என்று நீங்கள் அறியவில்லையா? அறிந்து கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்கிறான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்க. பயப்படுறதுனா என்னங்க? எதை பார்த்து யாருக்கு பயப்பட வரும்? வருங்காலம், நம் வருங்காலம் எப்படி ஆகிவிடுமோ என்று பயம் என்கிற அந்த பயம் அவருக்கு இருக்காது. தன்னை விட்டு பறிபோன, தான் இழந்த விஷயங்களால் அவள் எந்த விதமான கவலையும் கொள்ள மாட்டார். இவர் தான் அவுலியா. இங்க நம்ம பார்க்கணும், ஒரு மனிதனுடைய மனது சரியா இருந்தாதான் இந்த நிலைமை வரும். நீ டாக்டர்கிட்ட போய் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கவலையா இருக்குன்னு சொன்னா அவன் மருந்துலாம் தரமாட்டான். டைரக்டா அவனு சொல்லுவான், தூக்க மாத்திரை கொடுத்து தூங்குப்பா, ரெஸ்ட் எடுப்பான்றான். ஏன்னா இதெல்லாம் சைக்காலஜி. இஸ்லாம் சொல்லுகிறது, மன நிம்மதி வேண்டுமா, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உன் உள்ளம் அமைதியாக வேண்டுமா, உன் உள்ளத்தில் நிம்மதி வேண்டுமா, அல்லாஹ் உன் நினைவு உன்னிடத்தில் இருந்தால் போதும். அதத்தான் அல்லாஹ் சொல்றா, அவுலியாக்கள் யார்? லா ஹவுஃபுன், அவங்க பயப்பட மாட்டாங்க, வலாஹும் யஹ்ஸனூன், அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. அப்படியே அடுக்கிறான் அல்லாஹ், அல்லதீன ஆமனு, அவங்க ஈமான் கொண்டிருப்பாங்க, நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நம்ம வச்சிருக்க நம்பிக்கை இல்லை, ஈமான். எந்த ஈமான்? ரதியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் அவரை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்களே, அந்த ஈமான். அப்படிப்பட்ட ஈமான் அவர்களிடத்திலே இருக்கும். ஈமானின் பரிபக்குவம் அவரிடத்திலே இருக்கும், ஈமானின் உச்சம் அவர்களிடத்திலே இருக்கும். அதனால தான் ஈமானை படித்து கொடுக்க 10 வருஷம் நபிக்கு தேவைப்பட்டுச்சு. ஈமானுடைய தாக்கம்தான் ஒரு மனிதனின் வெற்றியை நிர்ணயிக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வகானு யத்தகூன், அவங்க தக்வா உடையவர்களாக இருப்பார்கள், இறை அச்சமுடையவர்களாக இருப்பார்கள். என்னுடைய உஸ்தாதுக்காக, என்னுடைய பெற்றோருக்காக, என்னுடைய நண்பனுக்காக நான் பயப்படுறவன் அல்ல, என் ரப்புக்காக நான் பயப்படுகிறேன் என்று இறையச்சம் உள்ளவனாக இருப்பான். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இஹ்சான்னா என்னன்னு கேட்பாங்க. இஹ்சான்னா என்னன்னு அவங்க கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு பதிலை சொல்லுவாங்க, அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை நீ பார்ப்பதாக. அப்படி ஒரு நிலை உன்னிடத்திலே இல்லை என்றால், வ இல்லம் தகுன் தராஹ் ஃபஇன்னஹு யரா, நீ அவனை பார்ப்பதாக எண்ணவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று நீ எண்ணிக்கொள். அல்லாஹ் எந்நேரமும் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனை ஒரு மனிதனுக்கு வருவாயானால் அவன் தப்பே செய்ய மாட்டான், பாவமே அவனுக்கு தேவைப்படாது. இன்னைக்கு பாவம்னா என்னன்னே தெரியாம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஒரு
மனிதர் ஒரு ஞானி இடத்துல போய் கேட்டாராம், நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பெரிய பெரிய பாவம், கொலைலாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது அவரு, நீ போய் ஒரு பாறையை தூக்கிட்டு வாப்பா அப்படின்னாராம். அவர் போய் பாறையை தூக்கிட்டு வந்தார். பாறையை தூக்கிட்டு வந்துட்டாரு. இன்னொரு மனிதர் வர்றாரு. அவர் சொல்றாரு, நான் சின்ன சின்ன பாவம் தான் செஞ்சிருக்கேன், எனக்கு மன்னிப்பு உண்டா, எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கும் பொழுது, நீ ஒரு சாக்கு எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன கல்லா பொறுக்கிட்டு வா, சாக்கு நிறையன்னு சொன்னார். உடனே முதல்ல பாறையை தூக்கிட்டு வந்தவர்கிட்ட சொன்னாராம், நீ இதை பாறை கொண்டு வச்சிருன்னு. அவர் வச்சுட்டு வந்துட்டாரு. ரெண்டாவது சாக்கு ஃபுல்லாக கல்லை போட்டுட்டு வந்தவர்கிட்ட கேட்டார், நீ போய் வச்சுட்டு வான்னு. நான் வச்சுட்டு வரதா, இதை நான் எங்கேருந்து எடுத்தேன்னு எனக்கே தெரியல, அங்கெங்கேருந்து எடுத்துருப்பேன், இதை எப்படி நான் கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த ஞானி சொன்னாராம், பெரிய பாவம் என்றாலும் அல்லாஹ் மன்னிப்பால், சிறிய பாவம் தானே என்று நீ விட்டு விடுவாய, அது மிக பெரும் பாவமாக மாறிவிடும் என்று சொன்னார். சின்ன பாவம் தான், சின்னதுதான், லைட்டா புறம் பேசுறது, லைட்டா பொய் சொல்றது, சின்ன பொய் தானுங்க சொன்னேன், பொய் ஈமானை தின்றுவிடும். அல் கிதுபு யஅகுலுல் ஈமான். ஆக அல்லாஹ் 4 விஷயங்களை அவுலியாக்களுக்கு சொல்கிறான். இப்படி 4 விஷயமும் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, அவர்கள் இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. இந்த உலகத்தில் அவருக்கு வெற்றி கிடைச்சா மறுமையில் தேவையே இல்லை. இந்த உலகத்தில் வெற்றி இல்லாம தான் இன்னைக்கு மனிதர்கள் மிக பெரும் கஷ்டத்திலேயே இருக்காங்க. உலகத்தில் வெற்றினா மறுமையிலும் வெற்றி தான். அப்போ இந்த 4 தன்மையும் அவுலியாக்களுடைய அந்த ஒரு தன்மையிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு அவுலியா அவர்கிட்ட படித்த சிஷியர் 30 வருஷம் அவங்கள்ட்ட படிச்சுக்கிட்டே இருக்காங்க. 30 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கவர்கிட்ட 30வது வருஷம் முடிச்சுட்டு போகும்போது, நீ என்கிட்டேருந்து என்னையாவது கற்றுக்கிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். நீ என்கிட்டேருந்து எதையாவது கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், நான் இன்னென்ன விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், நான் உனக்கு பாடம் நடத்தினதில் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயத்தை சொன்னாங்களாம். 1வது, அல்லாஹ்விடத்தில் 2 விஷயத்தை நான் பொறுப்பெடுத்திருக்கேன், என்னோட 2 விஷயத்தில் அல்லாஹ்ட்ட பொறுப்பை விட்டுட்டேன்னு சொன்னாங்களாம். யா அல்லாஹ், நான் பசித்தவனா இருக்கேன், எனக்கு நீ உணவு கொடுக்கணும், அது உன் கடமை. நான் ஆடையற்றவனா இருக்கணும், எனக்கு ஆடை கொடுப்பது உன் கடமை. ஆனா நீ கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துவவனா நான் இருப்பேன். நீ படைச்சிருக்க அந்த புகழை எண்ணி உனக்கு துதி பாடுறவனா நான் இருப்பேன்னு சொல்லி 4 விஷயத்தை அந்த வலியுல்லா நமக்கு கற்றுத்தரு. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தின் மிக பெரும் அனுபவசாலிகள் எல்லாம், இந்த உலகத்தின் மிக பெரும் அறிஞர்கள் எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்கிறோம். ஆனால் கண்மணி நாயகம் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை கொஞ்சம் செவிமடுக்க வேண்டும். பெருமானார் இப்படி ஒரு துஆ கேட்பார்களாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே ஒன்றை கேட்கிறேன், என்ன தெரியுமா? உன்னுடைய பிரியம் எனக்கு வேண்டும். வஹுப்புக, உன்னுடைய பிரியம் எனக்கு வேண்டும். 2வது கேட்டாங்களாம், வஹுப்ப மையுஹிப்புக, உன்னை யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ அவங்களோட பிரியமும் எனக்கு வேணும்னு கேட்டாங்களாம். அப்போ அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய பிரியமை என் பெருமானார் கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, அந்த இறை நேசருடைய மகத்துவம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் பார்க்க வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்வேன். இறை நேசர்களின் அடிச்சுவடின் மிக பெரும் வெற்றி பெருமானார் சொன்ன வார்த்தை, அல்லதீன இதாரு ذுக்கிரல்லாஹ்
நீ அவனை பார்த்தால் உனக்கு அல்லாஹ்வின் ஞாபகம் வருமா? அவர்தான் இறைநேசர். அவரை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வந்தால் அவர் இறைநேசர் என்று பெருமானார் சொன்ன வார்த்தையை சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்வேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக குர்ஆன் கூறும் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் தஹ்சீல் வகுப்பு மாணவர் அமானுல்லா அவர்களை அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقال الله تعالى في القرآن العظيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله المولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا تجلس بين الرجلين إلا بإذنهما أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். மேலும் தன்னுடைய கருணையான நபியும் கூட, மேலும் இந்த உம்மத்திற்கும் இரு உலகத்திற்கும் சக்கரவர்த்தியான இந்த உலகத்தின் தலைவரான முஹம்மது முத்து நபி ஹாத்தமுன் நபியின் முஸ்தபல் முஜ்தபா சையதுல் அன்பியா ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இந்த புனிதமான இந்த நாளிலே, ஜும்ஆவினுடைய நாளில், அசரினுடைய தொழுகை முடித்ததற்கு பின்னால் மன்றத்தினுடைய தலைப்பின் கீழ் இந்த உலகத்தை படைத்திருக்காவிட்டால் இந்த உலகத்தில் அந்த நபியை ஒரு நபி இருக்கிறார்கள், அந்த நபியை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன்னு சொன்னானே, அத்தகைய நபியின் மீது ஒரு குறிப்புடன் அந்த நபியை பற்றி பேசுவதற்காக வேண்டி பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால் வார்த்தைக்கு முடிவு என்பது கிடையாது. நம்முடைய கியாமத்தினுடைய நாளின் வரை பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்பு அந்த ஒரு மனிதனின் மீது, அந்த ஒரு மனிதனுடைய உடலின் மீது, அந்த மனிதனுடைய ஒவ்வொரு பாதையின் மீதும், ஒவ்வொரு பகை, ஒவ்வொரு இடத்தின் மீதும் ஒவ்வொரு சிஃபத்தும் அடங்கி கிடக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபியை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்காக வேண்டி தேர்ந்தெடுத்து அருள் பொருந்திய ஒரு நபியை பற்றி குர்ஆனில் கூறும் பொழுது, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த ஒரு ஆயத்து போதுமானது நபியை பற்றி கூறுவதற்கு. நாம் எல்லாம் நினைத்து பார்த்திருக்கலாம், அல்லாஹ் தஆலா இதுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினா, அதற்கு பின்னால் தொடர்படியாக ஈசா, மூசா என்பதாக நாம் பார்க்கலாம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். ஆனால் அனைவருக்கும் ஒவ்வொரு பட்ட பேர் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி கூறும் பொழுது கலீலுல்லா என்பதாக கூறுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி கூறும் பொழுது கலாமுல்லா என்று கூறுவார்கள். ஆனால் நாயகத்தை பற்றி கூறும் பொழுது ஹபீபுல்லா என்று கூறுவார்கள். ஏனென்று தெரியுமா? கலாமுல்லாவை விட, கலீலுல்லாவை விட ஹபீபுல்லா என்ற பேர் இருக்கிறதே, அந்த பேருக்கான அந்தஸ்து என்பது நாம் உணரலாம். இன்றைய உலகத்தில் காலத்தில் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு மனிதர் ஒருத்தவர் மேல ஏதோ ஒரு அளவு கடந்த ஒரு பாசத்தை வச்சிருக்காருன்னா, இவரை விட அதிகமாக வேறு யாரிடத்திலும் பேச மாட்டார். இவரின் மீது இருக்கக்கூடிய பாசம் மற்றவர்களின் மீது இருக்காது. அந்த மனிதருடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்ப்பார். அவன் தூங்குறானா,
தூங்கினா எனக்கு சந்தோஷம், அவன் எந்திரிச்சானா எந்திரிச்ச இடத்துல எனக்கு சந்தோஷம், அவன் இடத்துல 2 வார்த்தை நல்லபடியா பேசினானா அதை கொண்டு எனக்கு சந்தோஷம், அவன் ஏதோ ஒரு தொழுகையை தொழுதானா, என் கூட ஃபஜருக்கு நடந்து வந்தானா, என் கூட உட்கார்ந்து டீ குடிச்சானா, அது கண்டு ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா நாயகத்தை பற்றி கூறும் பொழுது தன்னுடைய அரிசின் மீது ஒவ்வொரு நபிமார்களையும் வர வைத்தான். வர வைக்கக்கூடிய அந்த தருணத்தில் நீங்கள் எல்லாம் உங்களுடைய காலணிகளை கழட்டிவிட்டு என்னுடைய அரிசின் மீது கால் வையுங்கள் என்று சொன்னான். ஆனால் நாயகத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அல்லாஹ் தஆலா நாயகத்தை கூறும் பொழுது, நீங்க உங்களுடைய காலணியை கலட்டாம வாங்க நாயகமே, உங்களுடைய காலணியின் பரக்கத்தால் என்னுடைய அரிசி பெறட்டும், என்னுடைய அரிசி அந்த நன்மையை பெறட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவான். நம்ம பாட்டெல்லாம் பார்க்கறது இல்லையா? பாட்டெல்லாம் கேட்கும் பொழுது இந்த பலகலுலா அப்படின்ற அந்த ஒரு பாட்டுல அல்லாஹ் அங்கு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான், எங்கள் அண்ணன் நபியின் மீது ஸலவாத்தை ஓதிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது வானவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் அந்த ஏகனுடன் சேர்ந்து ஸலவாத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி முடித்ததற்கு பின்னால் அவர்கள் கூறுவார்கள், தன்னுடைய செருப்பினை தன்னுடைய அந்த ஞாலானை கழட்டுவதற்காக வேண்டி நாயகம் செல்லும் பொழுது அவர் அல்லாஹ் தஆலா கூறுவான், உங்களுடைய அந்த ஞாலனின் பரக்கத்தால், உங்களுடைய அந்த புனிதமான செருப்பின் பரக்கத்தால் என்னுடைய அரிசும் அந்த புகழ்ச்சியை பெற வேண்டும், என்னுடைய அரிசும் அதை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாயகத்தினுடைய காலணியை கூட அல்லாஹ் தஆலா ஊக்க சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு நபி குர்ஆனை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இது மட்டும் சொல்லல, ஃபலஅல்லக பாஹியுன் நஃப்ஸக இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. நீங்க ஏன் நாயகமே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய சுவடுகளும் அவர்களுடைய நசீபில் என்ன இருக்கும் அதுதான் இருக்கும். நீங்க எதுக்கு உங்க ஆன்மாவை போட்டு நீங்க இந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதை பார்த்தா அவங்களுக்காக வேண்டி நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. அல்லாஹ் தஆலா நாண்டவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான், அல்லாஹ் தஆலா நாண்டவங்களை வழிகேடுல கொண்டு போவான், நீங்க அந்த அளவுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு கூறும் பொழுது, இன்னக லா தஹதி, நிச்சயமாக உங்களால வழி கொண்டு வரவே முடியாது, யாரையும் ஹிதாயத்தில் கொண்டு வரவே முடியாது. இன் அஹ்பப்த, நீங்கள் யாரெல்லாம் விரும்புறீங்களோ எல்லாத்தையும் நீங்க வழிகே நீங்க ஹிதாயத்தில் கொண்டு வர முடியாது. வலாக்கின்னல்லாஹ மையஷா, யார் அல்லாஹ் தஆலா நாடுறானோ, யாருக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை வைத்திருக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் இந்த ஹிதாயத்தில் வர முடியும். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், அல்லாஹ் தஆலா தான் அறிந்திருக்கிறான் அவர்களை வழியில் கொண்டு வருவதற்கு, அவர்களை ஹிதாயத்தில் கொண்டு வருவதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். உணர்வு வகையில் நபியை பற்றி கூறும் பொழுது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த நபியை நாம் உங்களிடத்திலிருந்தே அனுப்பினோம். அவர்களுக்கு எப்படிப்பட்ட நபி என்றால், அவர்களுக்கு உங்களுக்கு எதனாவது ஒண்ணுனா அவங்களுடைய கல்பு துடித்து விடும், அவர்கள் உங்களின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபியை நம்ம இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னைக்கெல்லாம் இந்த உம்மத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அவர் யாருன்னு கேட்குறான். அவர்கள் நபி என்றால் யார்? இந்த உலகத்திற்கு வந்தார்களா, வாழ்ந்தார்களா, அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரெல்லாம் இருக்கிறதா, குர்ஆன் ஆயத்துலாம் இருக்கா, ஹதீஸ்லாம் இருக்கான்னு கேட்குறான். அப்படின்னா யாரு அவருக்கு எத்தனை பேர் இருக்கு? ஏதாவது 3வது மனுஷன் மாதிரி. அவர்கள் கூறக்கூடிய விஷயம் என்னவென்று தெரியுமா? வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்று தெரியுமா? நாம் எந்த உம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலத்தில் உள்ள மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னவென்று தெரியுமா? தன்னுடைய நபி யார் என்று அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒவ்வொரு உம்மத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு அவர்களுடைய சிஃபத்தை கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்களை கொண்டு யாரெல்லாம் இந்த உம்மத்திற்காக வேண்டி வந்தார்கள், அவர்களை கொண்டு யாரெல்லாம் இந்த உம்மத்தில் ஹிதாயத்தை பெற்றார்கள், அவர்களை கொண்டு யாரெல்லாம் இந்த உம்மத்தை கொண்டு பெரும் பெரும் அந்தஸ்தை பெற்றார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு முறை பனு ஹுனைஃபாவின் கோத்திரத்தில் சார்ந்த ஒரு மனிதர், ஒரு சஹாபி, அந்த சஹாபி ஒரு இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு போருடைய காலத்தில் அந்த சஹாபி கைப்பற்றப்படுகிறார்கள். அவர் சஹாபி ஆகல, அதுக்கு பின்னால சஹாபி ஆகிறாங்க. அந்த மனிதர் கைப்பற்றப்படுகிறார். பிறகு
மஸ்ஜிது நபவியில ஒரு தூணில் கட்டப்படுகிறார். தூணில் கட்டப்பட்டதுக்கு பின்னால அந்த மனிதரை கட்டி போடுகிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிக்கு வராங்க. வந்ததுக்கு பின்னால உன்னுடைய விஷயத்துல நான் ஒரு முடிவெடுக்கலான் இருக்கேன், நீங்க என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது அந்த மனிதர் கூறினார், நீங்கள் என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு மிகவும் தகுதியான ஆள் நான் தான். அதுவே நீங்க என்னை மன்னிச்சிட்டீங்க, என்னை மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருப்பேன், உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்பதாக அந்த மனிதர் கூறினார். அதற்கு பின்னால் அந்த மனிதர் கூறியதற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக போய்விட்டார்கள். அடுத்த நாள் திருப்பி இப்படி வராங்க. வந்ததுக்கு பின்னால் அந்த மனிதனிடத்தில் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுடைய விஷயத்தில் நான் முடிவெடுக்கலான் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க என்பதாக அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அந்த மனிதர் கூறினார், அதே போன்றுதான் நீங்கள் என்னை கொல்வதற்கு நீங்கள் முயன்றீர்கள் என்று சொன்னால் அதற்கு தகுதியான ஆளாக நான் இருக்கிறேன், அதுவே நீங்க என்னை மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்பதாக அந்த மனிதர் கூறினார். கூறியதற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து ஒரு சிரிப்பை செய்தார்கள். தபஸ்ஸுமுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை வைத்துக் கொண்டார்கள். பொன் சிரிப்பை சிரித்தார்கள். சிரித்ததற்கு பின்னால் அந்த மனிதனை அந்த தூணிலிருந்து கழட்டி விடப்பட்டது. அதற்கு பின்னால் அவர் உது செய்தார். நாயகத்தினுடைய கையை பிடித்தார். பிடித்ததற்கு பின்னால் அந்த மனிதர் தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னார். என்னவென்று தெரியுமா? 3 விஷயத்தை கூறினார். அந்த மனிதர் கூறிய 3 விஷயத்தை, முதலாவது விஷயம் என்னவென்று தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரு முகமாக முஹம்மதின் முகமாக இருந்தது. நஊது பில்லாஹ், நான் இஸ்லாத்தில் வந்ததற்கு பின்னால் எனக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம்தான் பிடித்து போனது என்றார். இரண்டாவதாக கூறும் பொழுது எனக்கு மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது முனவ்வரா, மதீனா முனவ்வரா தான் பிடிக்காத ஊராக இருந்தது கூறினார். என்னுடைய நாயகத்தினுடைய கரத்தை பிடித்ததற்கு பின்னால் எனக்கு அந்த ஒரு ஊரை தான் மிகவும் பிடித்து போனது என்று சொன்னார். எனக்கு பிடிக்காத இந்த தீன் இஸ்லாமாக இருந்தது. எனக்கு பிடிக்காத மதம் இந்த இஸ்லாமாக இருந்தது. ஆனால் இந்த என்னுடைய நாயகத்தினுடைய கரத்தை பிடித்து சத்தியமான இந்த இஸ்லாத்தில் வந்ததற்கு பின்னால் எனக்கு பிடித்த மதமாக இது மாறி போனது என்பதாக அந்த மனிதர் 3 விஷயத்தை கூறினார். அந்த மனிதனுடைய பேர், அந்த சஹாபியினுடைய பேர் ஸஅலபா இப்னு உஸால். அவர்கள் பின்னால் சஹாபி ஆனார்கள். சஹாபி ஆனதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் வரலாறு நாம் பேசிக்கொண்டே போகலாம். இப்படியெல்லாம் நாயகத்தினுடைய நற்குணங்களை பார்த்து காஃபிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. நாம் இன்றைய காலத்தில் பேச போனோம் என்று சொன்னால் ஸ்ரீலங்காவில் ஒரு விஷயம் நடந்தது. என்ன ஒரு விஷயம்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, நம்ம இங்கெல்லாம் வந்து மீலாதுன் நபியுடைய அந்த விழாவை நம்ம அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டாடுறோம் இல்லையா? அதை போன்று அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த மீலாதுல அவங்களாம் வந்து துப்பாக்கி எடுத்து வானத்தில் சுடுவாங்க. வானத்தில் சுடக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதர் மட்டும் என்ன செய்யறாருன்னா, அந்த துப்பாக்கியை சுடுறதுக்கு முன்னாடி, வானத்தில் தூக்குறதுக்கு முன்னாடி சுட்டுறாரு. அந்த அம்பு அப்படியே அந்த புல்லட் போகுது. போய் அந்த ஒரு பெண்ணினுடைய நெஞ்சில் பட்டு அந்த பெண்ணுடைய நெஞ்சில் காயமடைகிறார். பின்பு அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். சென்றதற்கு பின்னால் அங்க இருக்கக்கூடிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, இந்த பெண்மணி இதற்கு பின்னால் உயிர் வாழ முடியாது என்றார். அதற்கு பின்னால் அந்த பெண்மணியினுடைய நிலைமை மிகவும் மோசமாக ஆனது. அந்த பெண்மணி சக்கராத்தினுடைய காலத்தில் சென்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இப்படி ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த பெண்மணியுடைய அம்மா வெளியே உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய வாயில் என்னவெல்லாம் வார்த்தை சொல்லி நம்முடைய நாயகத்தை திட்ட முடியுமோ அனைத்து விதமான வார்த்தைகளையும் அந்த பெண்மணியினுடைய வாயில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் அந்த பெண்மணி அங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வருகையை கொடுத்தார்கள். பின்பு அந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்ததற்கு பின்னால் தன்னுடைய கையில் தன்னுடைய புனிதமான உமிழ் நீரை கொண்டு தன்னுடைய கையில் துப்பிவிட்டு அந்த பெண்மணியுடைய நெஞ்சில் தடவினார்கள். பிறகு அந்த பெண்மணியினுடைய எந்த அளவுக்கு அந்த பெண்மணியினுடைய அந்த கல்பில் அந்த இதயத்தில் காயம் இருந்ததோ அதுவெல்லாம் மறைந்து விட்டு அந்த பெண்மணி வழக்கம் போல் இருக்கிற மாதிரி பழையதை போன்ற அந்த பெண்மணி மாறினார். அதற்கு பிறகு அந்த பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் தன்னுடைய அம்மா தன்னுடைய தாயார்
உள்ளே வருகிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி அந்த பெண்மணி சொன்னால், அம்மாவே நீங்க உள்ள வராதீங்க, நீங்க உள்ள வராதீங்க, இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எப்படி உள்ள வந்தீங்க என்பதாக அந்த பெண்மணி கேட்டார். பெண்மணி கேட்டதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு போனாங்க. அதுக்கு பின்னால் அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்கினார்கள் என்பது வரலாறு. இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு போகலாம் நாயகத்தை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நாயகத்திற்கு இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டு பார்த்தார்கள். ஒரு முறை கேட்கப்பட்டது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணம் எப்படி இருக்கும், நாயகத்தினுடைய குணம் எப்படி இருக்கும், நாயகம் எப்படி இருப்பார்கள் என்பதாகெல்லாம் கேட்கப்பட்டது. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நாயகத்தினுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்றார்கள். இன்றைய காலத்தில் நினைத்து பார்க்கிறோம், 60-70 வயசு பெரிய பெரும் ஷேகுன் கபீர் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் சிறியதிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இன்றைக்கு குர்ஆனில் உள்ள ஒரு வார்த்தையை நம்மளுடைய வாயில நுழைய மாட்டேங்குது. இன்னைக்கு அவனுக்கு அலிஃப் பானா என்னன்னு தெரியல, வாயில குர்ஆனுடைய திலாவத் இல்ல, நபியை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை, இந்த உம்மத்தின் மீது கொஞ்சம் கூட கவலை இல்லை. நம்மை போன்ற பாவிகளை அல்லாஹ் தஆலா இந்த தலப்பாவை கட்ட வைத்து, மேலும் இந்த மஜ்லிஸில், மேலும் இந்த உஸ்மானியாவினுடைய அரபிக் காலேஜ், இந்த கல்லூரியில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிந்தான். அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா சுக்ரும் செய்து அவனுக்கு அதிகம் நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக குர்ஆன் கூறும் அறிவியல் என்ற தலைப்பில் 4ஆம் படிவத்தை சார்ந்த முகமது நௌஃபுல் மாஷூக் அவர்களை பேச அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: عليكم بشفاعين العسل والقرآن، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகரியவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாகுங்க. இன்னும் நம்முடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இன்னும் இங்கு வீட்டிற்கும் அத்துணை உலமா பெருமக்களுக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்றத்திலே, இந்த நிறைவு மன்றத்திலே எனக்கு பேச வாய்ப்பளித்த என்னுடைய சீனியரான தஹ்சீல் ஜும்ரா மாணவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய இந்த வாய்ப்பை தந்த என் ஜும்ரா மாணவர் அனைவருக்கும், சகோதர அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் இருக்கின்றதே, இந்த குர்ஆனிலே அல்லாஹ் பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆனிலே பல சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
அதே போன்று குர்ஆனிலே பல உதாரணங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று குர்ஆனிலே தன்னுடைய வல்லமை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். தான் எப்படிப்பட்டவன், நான் தான் அவ்வல், நான் தான் ஆகிர், நான் தான் சகல பொருட்களை படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த மன்றத்திலே குர்ஆன் பற்றிய பல அடுக்கான தலைப்புகள் போடப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு தலைப்பு அல் குர்ஆன் அறிவியல். அறிவியலை பற்றி சிந்திக்கக்கூடிய அறிவியலாளர்கள் எல்லாம் வியந்து போகும் அளவு குர்ஆனிலே பல அறிவியல் கருத்துக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பல நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் போதிக்கும் ஒவ்வொரு சொற்களும் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சொற்களும் இருக்கின்றதே, அது அனைத்தும் அறிவியலோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. ஒவ்வொரு சொற்களுமே அறிவியலாளர்கள் எல்லாம் குர்ஆனை பார்த்து நாம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று குர்ஆனை எடுத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் நாமும் குர்ஆனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் திருப்புவானாக. குர்ஆனிலே அல்லாஹ் பல அறிவியல் கருத்துக்களை, அறிவியல் கருத்துக்குட்பட்ட பல செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதிலே மிக ஆக உயர்ந்த, அதிலும் ஆரம்பமானது பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னா, இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகம் இப்பொழுது பார்க்கக்கூடிய வண்ணம் பூமியாகவோ நிலாவாகவோ சூரியனாகவோ என்று தனித்தனியாக கிடையாது. எல்லாம் முன்பாக ஒரே ஒரு பொருளாக இருந்தது. அந்த பொருள் ஒரு பெரும் வெடிப்பால் அது சிதறி போனது. அந்த சிதறி போனதின் காரணத்தினால் இந்த நாம் பார்க்கக்கூடிய சூரிய குடும்பங்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், இப்படி பல கோள்கள் உருவாவதற்கு காரணம் அந்த பெருவெடிப்பு என்று அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்பாக அல்லாஹ் குர்ஆனில் இப்படி கேட்கின்றான். காஃபிர்களை பற்றி அல்லாஹ் இப்படி கேட்கின்றான். அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த் கானதா ரத்கன். இந்த வானமும் பூமி எப்படி தெரியுமா இருந்தது? ஒன்று சேர்ந்து இருந்தது. ஃபஃபதக்னாஹுமா, நாம் அதை பிளந்து எடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுக்கப்புறம் தான் வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை. ஒவ்வொரு தண்ணீரிலிருந்தால் உயிருள்ள அனைத்து வஸ்துக்களுமே அல்லாஹ் படைத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். இப்படிதான் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தியரி சொல்லி காட்டுகின்றது. இந்த உலகம் நாம் பார்க்கக்கூடிய வண்ணம் இப்படி கிடையாது. நாம் பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த உலகம் இருக்கின்றது தனித்தனியான ஒரு கோள்களாகவோ, அதே போன்று நட்சத்திரங்களாகவோ, சூரியனாகவோ, பூமியாகவோ என்று தனித்தனியாக உண்மை இருந்து கிடையாது. அது பெரும் வெடிப்புக்கு உட்பட்ட பிறகுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பூமி இருக்கின்றதே உடனே இப்பொழுது நாம் வாழக்கூடிய வண்ணமாக கிடையாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் மிகப்பெரிய மலையை கொடுத்தான். அந்த மலையின் மூலமாகத்தான் ஒவ்வொரு வஸ்துக்களும் உருவானது. அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுவான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். நீங்கள் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருந்து கவனிக்க மாட்டீங்களா? ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருந்து சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஏன் அல்லாஹ் ஒட்டகத்தை பற்றி சொல்லி காட்ட வேண்டும்? ஏனென்றால் ஒட்டகம் இருக்கின்றதே, ஒட்டகத்தை கொண்டுதான் பாலைவனத்தில் பயணிக்க முடியும். பாலைவனத்தில் நாம் சாதாரண முறையில் குதிரை வைத்தோ கோவேறு கழுதையை வைத்தோ நாம் பயணிக்க முடியாது. முழுக்க சாத்தியமான ஒரு பிரயாணி ஒட்டகமாக இருக்கின்றது. அதுக்கு தான் பேர் சொல்லுவாங்க, ஒட்டகம் இருக்கின்றதே ஒட்டகம் பாலைவனத்துடைய கார் என்று சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு
அல்லாஹ் படைத்த வஸ்துக்களில் சிறந்த படைப்பாக இருக்குது. அதனுடைய படைப்புகளில் பார்த்தோமேனால் நமக்கு ஒரு இமை இருக்கலாம், நம்மள ஏதோ ஒரு தூசி உள்ளே போயிடக்கூடாதுன்ட்டு அல்லாஹ் நம் கண் சிமிட்டுறோம் பார்த்தீங்களா. அதே போன்று ஒட்டகத்திற்கு 2 இமைகள் இருக்குது. அதே போன்று ஒட்டகம் பாலைவனத்தில் அதிகமாக தண்ணி கிடைக்காது, ஏதோ ஒரு இடத்துல தண்ணீர் கிடைக்கும். அந்த தண்ணீரை பயன்படுத்தி தான் எல்லா மக்களும் உயிர் வாழுவாங்க. அதில் ஒட்டகம் இருக்கின்றது. ஒட்டகம் ஒரு தடவை தண்ணீர் கொடுத்தால் 137 லிட்டர் ஒரே மூச்சாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும். 137 லிட்டர் தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கொள்ளும். அந்த அளவிற்கு அல்லாஹ் அதற்கு உண்டான குதிரத்தை கொடுத்துருக்கிறான். ஒரு தடவை உரையிலா அல்லது உக்கில் என்ற கூட்டத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அவருடைய இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம் வரும்பொழுது அவருடைய மதீனாவுடைய தட்பவெப்பநிலை இருக்குது அல்லவா, அது அவங்களுக்கு ஒத்து சேரலை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மதீனாவில் இந்த தட்பவெப்பநிலைங்கிறது ஒத்து வரலை. இப்பொழுதெல்லாம் நம்மளுடைய வெப்பநிலை எடுத்துக்கிட்டாலும் அதே போன்று இந்த சூழ்நிலையும் காஷ்மீருடைய சூழ்நிலை ஒத்துக்கருமா? ஒத்து போகாது. அதே போன்று நம்மளுடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டா தமிழ்நாட்டில் ஊட்டியில் போய் நம்மளால் வாழ முடியாது. அதற்கு உண்டான வியர் அணிய வேண்டும், அதற்கு உண்டான ஆடைகள் அணிய வேண்டும், ஷூ போடணும். இப்படியெல்லாம் பல விதமான நிபந்தனைகள் இருந்தால் தான் நம்ம வாழவே முடியும். அப்படி அந்த வெப்பநிலை அவங்களுக்கு ஒத்து போகலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒட்டகத்தினுடைய தொழுவத்தை பார்த்து அந்த ஒட்டகத்துக்கு போய் அந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் குடித்து கொள்ளுங்கள், அதில் ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அந்த மனிதர்கள் போய் அந்த கூட்டத்தார்கள் போய் பாலையும் சிறுநீரும் கொடுத்தாங்க. உடனே ஷிஃபா அல்லாஹ் கொடுத்தான். இல்லை, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த இபலில் அந்த ஒட்டகத்தில் பால் மட்டும் ஷிஃபா கிடையாது, அதில் உண்டான சிறுநீரும் ஷிஃபாவாக இருந்தது. அதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுவான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். இந்த அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கின்றது. இந்த நினைவின் மூலமாக மனதினுடைய நிம்மதி கிடைக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதில் ஆராய்ச்சி செய்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஒரு யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவருடைய மாணவர்களை 2 பக்கமாக பிரிக்கிறாங்க, 2 அணிகளாக பிரிக்கிறாங்க. ஒரு அணி அதில் குர்ஆனை பற்றி பேசக்கூடியதாக, குர்ஆனை பற்றி ஆராயக்கூடியதாக, குர்ஆனை பற்றி சிந்திக்கக்கூடியதாகவே இருக்கின்றது ஒரு அணி. இன்னொரு அணி குர்ஆன் தவிர மற்ற கதை படைப்புகள், கதை புக்குகள், இது போன்ற விஷயங்களை படிக்கிறாங்க, இதே போன்ற விஷயங்களை கற்றுக்கொள்கிறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கிடையில் 2 அணியர்களுக்கும் ஒரு சோதனை வைக்கும் பொழுது, அந்த 2 அணிகளுக்கும் சோதனை வைக்கும் பொழுது, யார் குர்ஆனோடு இருந்தார்களோ, யார் குர்ஆனுடைய அந்த பாடங்களை படித்திருந்தார்களோ அவருடைய மன அழுத்தம் என்பது குறைவாக இருந்தது. அவருடைய மன அழுத்தம் குறைவாக இருந்தது, அவருடைய இரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சு. இதுவே யார் குர்ஆன் அல்லாத பல விஷயங்களை புத்தகங்களை படித்து வந்தார்களோ அவர்களுடைய அந்த இரத்த ஓட்டம் என்பது இயல்புக்கு மாறாக அதிகரித்திருந்ததாக அவங்களுடைய ஆய்வில் கூறுவாங்க. இதே போன்று குர்ஆன் அல்லாஹ் நஹல் தேனை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆனிலே தேனை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். நாம் தேனிக்கு சொல்லுவான் அல்லாஹ், நீ மலைகளையும் அதே போன்று மரங்களிலுமே நீ உன்னுடைய கூட்டை உருவாக்கிக்கொள். பல தேனி இருக்கின்றது, தேனி பல பூக்களிலிருந்து அது தேன் எடுக்கின்றது, பல பூக்களிலிருந்து தேன் எடுக்கின்றது, அதுதான் நாம் நினைத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யக்ருஜு மின் புதூனிஹா ஷராபு முக்தலிஃபுன் அல்வானும். தேனீக்கள் இருக்கின்றது, தேனீக்கள்
இனிப்பான மலரிலிருந்தும் எடுக்கின்றது. அதே போன்று நம்மால் அதை சாப்பிட்டால் கசக்கக்கூடிய பூக்களிலிருந்தும் தேன் எடுக்கின்றது. அது தேன் எடுக்க கிடையாது, அது தேன் எடுக்க கிடையாது, அது அதனுடைய குளுக்கோஸை எடுக்குது. ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க அது குளுக்கோஸை எடுக்குது. குளுக்கோஸை எடுத்ததுக்கு பிறகு அதனுடைய வயிற்றிலே அல்லாஹ் அந்த பலவிதமான பூக்களுடைய செறிவுக்குட்பட்டு அது தேனாக மாறுகின்றது என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதிலே தான் மக்களுக்கு பல நன்மை தரக்கூடிய அதே போன்று நோய்களை குணமாக்கக்கூடிய ஷிஃபா இருக்கின்ற அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலைக்கும் பி ஷிஃபாஇன் அல் அஸல் வல் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவார்கள், 2 ஷிஃபா தரக்கூடிய வஸ்துக்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்று அல் அஸல், அல் அஸல் தேன், அல் குர்ஆன், குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு தடவை ஒரு மனிதர் வருவார். அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரருக்கு வயிற்று வலியாக இருக்கின்றது, வயிற்றுப்போக்காக இருக்கின்றது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அவருக்கு தேனை கொடுங்க சொல்லுவாங்க. அவங்க போயிடுவாங்க, இந்த சஹாபி போயிடுவாங்க, போயிட்டு தேன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு நிற்காது. மறுபடியும் வருவாங்க, யா ரசூலல்லாஹ், தேன் கொடுத்து மறுபடியும் அதிகமாகிருச்சு, தேன் கொடுத்தும் அதிகமாகிருச்சு. அப்போ சொல்லுவாங்க, மறுபடியும் தேனையே கொடுங்க. மறுபடியும் தேன் கொடுப்பாங்க, மறுபடியும் அதிகமாகிடும் அவருடைய வயிற்றுப்போக்கு. மறுபடியும் கேட்பாங்க, ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, மறுபடியும் தேனே கொடுங்க. மறுபடியும் தேன் கொடுப்பாங்க, மறுபடியும் வயிற்றுப்போக்கு சரியாகாது. அப்போ ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, தேன் பொய்யுரைக்காது, அவருடைய வயிறு இருந்தாலும் பொய்யுரைக்குன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது அதுக்கப்புறம் அவருடைய வயிற்றுப்போக்கு நின்றது என்பதாக ஹதீஸில் பதியப்படுது. அதே போன்று இந்த தேனின் மூலமாக பல மருத்துவ குணங்கள் இருக்குது, பல மருத்துவ குணம் இருக்குது. அதில் நம்முடைய உணவு செரிமானம் சீராக நடைபெறுவதற்கு தேன் சாப்பிட்டால் அது மிகவும் நல்லதுன்னு எழுதுகிறாங்க. அதே போன்று நம்முடைய மலச்சிக்கலாக இருக்கட்டும், இந்த மலச்சிக்கலுடைய அந்த ஷிஃபாவை இந்த தேன் தருதுன்னு எழுதுகிறாங்க. அதே போன்று நம்மளுடைய இந்த ஸ்கின், இந்த தோலில் வரக்கூடிய முகத்தில் வரக்கூடிய கரும்புள்ளிங்களாக இருக்குது அல்லவா, இந்த கரும்புள்ளிங்கை நீக்கக்கூடியதற்காக தேனை உபயோகப்படுத்தினால் அந்த கரும்புள்ளியும் ஷிஃபா அதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் பலவிதமான கிரீம்களை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பெண்கள் உபயோகிக்கப்படக்கூடிய எல்லா விதமான கிரீம்களும் நாம் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று இங்கே மாற்றம் சொல்லி கொண்டு விடைபெறுகின்றேன். இந்த தேன் இருக்குன்னு அல்லவா, இந்த தேனி ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க. நாம் தேனை பயன்படுத்தினால், ஆனால் அழகு இருக்கின்றதே, அழகை நாம் அழகாக்கிக் கொள்வது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் அழகானவனை விரும்புகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அழகா இருக்கிறது என்பது நாம் நாமளே அழகாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், நீங்கள் பள்ளிக்கு வரும்போது உங்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே குர்ஆனிலே பலவிதமான அறிவியல் கருத்துகள் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கலாமிலேயுமே பல அர்த்தங்களும் பல நுட்பங்களும் பொதிந்திருக்கின்றது. அறிவியலாளர்கள் எல்லாம் குர்ஆனை உற்று நோக்குகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த குர்ஆன் கொண்டுதான் பல அறிவியலாளர்கள் அவருடைய அறிவியலுக்குட்பட்டு பல விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, பல விஷயங்களை வெற்றி அடைகிறாங்க. எதற்கும் குர்ஆன் முட்டு போட கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களும் குர்ஆனிலே ஏராளமாக கிடைக்கின்றது. எனவே நாம் குர்ஆன் உடையவர்களாக அல்லாஹ் நம்மளையும் ஆக்கி அலுபுரிவானாக. அதே போன்று குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆன் சொல்லப்பட்ட எல்லா விதமான செயல்பாடுகளும் செய்து வெற்றியாளர்களாக அல்லாஹ் நம்மளையும் ஆக்கி அலுபுரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இறுதி பேச்சாளராக
பட்டவகுமானவர் முகமது இஸ்மாயில் அவர்களை குர்ஆன் கூறும் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا. وقال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. صدق الله العلي العظيم وصدق نبي رسول الكريم. விண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணையும் மண்ணிலே மாந்தர்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அல்லாஹ்விற்கு புகழனைத்து முடித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் ஹாத்தமுன் முத்து முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படிக்கப்படியே பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலமாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆரோக்கியம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவன் வல்ல ரஹ்மானுடைய அடிப்படையில் அவன் பிறக்கின்றான் என்று சொன்னால், அந்த கணத்தில் இருந்து தன்னுடைய மரணத்துடைய அந்த பொழுது வரை ஒரு மனிதனுக்கு ஆக முக்கியமான நியாமத்துகளில் ஒன்று உடல் ஆரோக்கியம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னாவே, அல்லாஹ்விற்கு பசி இருக்காது, தூக்கம் தேவை இருக்காது, ஓய்வுலாம் இன்னொன்று அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கிடையாது. அதுபோன்று அல்லாஹ்விற்கு நோய் என்பது கிடையாது. ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு ஓய்வு என்பது அவசியம். அதுபோன்று உடல் ஆரோக்கியம் என்பதும் அவசியம். அப்படிப்பட்ட இந்த ஆரோக்கியத்தை குர்ஆன் எந்த அளவிற்கு நமக்கு அதனை வலியுறுத்துகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை எதில் பெற முடியும்? அவன் சூரா பக்ராவில் 168வது ஆயத்தில் கூறுகின்றான் அல்லவா, யா அய்யுஹன் நாசு குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தொய்யிபா. மக்களே, பூமியில் உள்ளவற்றில் நீங்கள் ஹலாலானவைகளை இன்னும் தூய்மையானவற்றை உண்ணுங்கள். ஹலாலானதை சாப்பிட்றாங்கிறது மட்டும் இல்லாமல் சுத்தமானதை சாப்பிட சொல்கிறான். ஏன்? அப்படிப்பட்ட அந்த உணவை கொண்டுதான் நமக்கு உடல் ஆரோக்கியம், அந்த ஹலாலை கொண்டும் சுத்தத்தை கொண்டும் தான் உடல் ஆரோக்கியம் பெறும் என்பதற்காக வல்ல ரஹ்மான் இறைமறையில் நமக்கு இவ்வாறு கூறுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை அந்த சுத்தத்திலிருந்து துவங்குகின்றது. இது இந்த சுத்தத்தை கொண்டு உடல் ஆரோக்கியம் பெற்று அந்த ஆரோக்கியத்தை கொண்டு நாம் வல்ல ரஹ்மானை வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஈமானை அடைவதற்கும் அடிப்படை சுத்தம் தான். அத்தூரு சுத்துல் ஈமான் என்பதை போன்று. ஆக இப்படி அல்லாஹ் இறைமறை திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறுகிறான் என்று சொன்னால், எம்பெருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நமக்கு கூறுகின்றார்கள், நியமத்தானி, 2 நியமத்துக்கள். இப்படிப்பட்ட நியமத்துடைய மதிப்பை அறியாமல் அந்த நியமத்துகளை இழக்கக்கூடியவர்கள், அந்த நியமத்துகளை இழக்குகின்றார் என்று சொன்னால் அந்த 2 நியமத்துக்கள், 1 ஆரோக்கியம், 2 ஓய்வு. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நியமத் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரோக்கியம்,
ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஓய்வு, அது இரண்டாவது நியமத். நம்முடைய உடலை நாம் எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்? காலையில் அதிகாலையில் எழுவது, இரவு இசாவிற்கு பின்பு தீனுடைய காரியத்தை தவிர மற்ற காரியத்திற்கு முழித்திருப்பது கூடாது. இப்படி நம்முடைய உடலை ஆரோக்கியமாக பயன்படுத்தி அந்த நியமத் என்ற ஆரோக்கியத்தையும் ஓய்வை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் பெறும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அனுபுரிவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட ஆரோக்கியம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஏங்க ஆரோக்கியமாக மட்டும்தான் வாழ முடியுமா? அப்போ நோயெல்லாம் ஒன்றும் கிடையாதா அப்படின்னா, ஆரோக்கியம் வரணும்னா முதல்ல நோய் இருந்திருக்கணும், நோயும் வரணும். அந்த நோயை ஷிஃபா தந்து நம்ம உடல் என்ன செய்யணும்? ஆரோக்கியம் பெறணும். அப்படிதான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய ஒரு குழு வெளியே பயணத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ வளமை என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு கூட்டம் வெளியூருக்கு பயணத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அங்குள்ள மக்கள் அவங்க இவங்களுக்கு என்ன செய்வாங்க? விருந்து அளிப்பாங்க. இல்லை அப்படின்னு நாங்கள் வர்றோம், எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? விருந்து தாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த கூட்டம் மூலியமாக விருந்து கேட்கப்படுது. அந்த கூட்டம் என்ன செஞ்சாங்க? மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அப்போ அவங்க அடுத்து கிளம்பி போகையில் அந்த கூட்டத்துடைய அந்த மக்கள் திரும்ப வந்து அந்த கூட்டத்தில் கேட்குறாங்க, எங்களுடைய தலைவருக்கு பாம்பு தீண்டிருச்சு, உடல் விஷத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, எல்லா விதமான மருத்துவம் பார்த்துட்டோம், உங்கள் யாருக்காவது கை மருத்துவம் யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னங்க நிலை, உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம், ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க. இப்போ எங்கிட்ட வந்து நிற்கிறீங்கன்னு சொன்ன உடனே கடைசியில் அதுக்கு ஒரு ஒப்பந்தமிடப்பட்டு எங்களுக்கு நீங்கள் உணவு ஏற்பாடுக்காக இத்தனை ஆடுகள் தர வேண்டும் என்று குறிப்பிட்டு அத்தனை ஆடுகள் பேசப்பட்ட பின்பு அந்த அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு அவர்களுக்கு உம்முல் குர்ஆன் ஆகிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதினார்கள். ஷிஃபா கிடைத்தது. அவருக்கு முழுமையாக உடல் குணமாகி அவர் எழுந்து நடந்து சென்றார், மரணப்படுக்கையில் இருந்தவர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதனைத்தான் குர்ஆனிலே வனுநஸ்ஸில மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, குர்ஆனில் நாங்கள் ஷிஃபாவை அல்லாஹ் இறக்கிறோம் என்பதாக அவன் கூறுகின்றான். இதுபோன்று சிறுநீரக பிரச்சனை உள்ள ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் குர்ஆனை ஓதி ஊதுங்கள். இப்போ நமக்கு பல்வேறு நபர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது, கல்லடைப்பு இருக்குது. அப்படி உம்முல் ஃபாத்திஹா குர்ஆனை ஓதி ஊதினால் ஷிஃபா பெறும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு அறிவித்து தந்தார்கள். ஆக நான் நிறைவுக்கு வருவேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறார்கள், மா மலஅ ஆதமியுன் வஆஅன் ஷர்ர மின் பதனிஹி, மனிதன் தனது வயிற்றை விட மிக மோசமான ஒரு பாத்திரம் எதையும் நிரப்பவில்லை. ஒரு மனிதன் நிமிர்ந்து முதுகை நடப்பதற்கு சில கவலங்கள் உணவே போதுமானது. அப்படி இருக்க நம்முடைய உணவுடைய அளவை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வயிற்றை மூன்றில் ஒரு பங்கு உணவு, இரண்டாம் பங்கு ஒரு பங்கு நீராக, ஒரு பங்கு சுவாசத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தலாம் என்று சொன்னால் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. நான் நிறைவுக்கு வருவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மெம்பரில் பேசுகின்ற பொழுது அழுது பேசினார்கள் என்று சொன்னால், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அஃப்வ வல் ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் பாவ மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து அதனை கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுது கொண்டு அவர்கள் கேட்டபோது சஹாபாக்கள் அதே கேள்வியை வினவினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் ஆரோக்கியம் என்பது மிக அவசியம். அதனை கொண்டுதான் சுத்தமின்றி ஆரோக்கியத்தை அடைந்து அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக வாலிப பருவமாக இருக்கின்ற காலத்திலேயே அல்லாஹ்வை நல்ல முறையில் வணங்கி வயோதிகத்திலும் அதுபோன்று நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் எனது குடும்பத்தினருக்கும் தந்து அருள்புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வு மகரிப் தொழுகை தொடர்ந்து நடைபெறும்.